அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வழிபாட்டு முறைகளில் ஏன் மணி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே சத்தத்துக்கும் மனதிற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நாம் கேட்கக்கூடிய சத்தம் அல்லது இசைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மனம் அப்படின்றது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஃபாஸ்டான சாங் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மெலடியான சாங் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனதினுடைய ஃபீலிங்கிறது வேற மாதிரி இருக்கும். பேய் படங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமான பேய் படத்தையும் தைரியமாக உட்காந்து பார்க்கலாம். அதே இது ஒரு சாதாரண பயமுறுத்தும் வகையில் வரக்கூடிய காட்சிகளை பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்காட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அதிகப்படியான பயத்தை அந்த காட்சி கொடுக்கும். இசை அல்லது சத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனை கொண்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. கோயில்களில் மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணி அடிக்கக்கூடிய அந்த சத்தம் அப்படின்றது எதுக்காகனா கோயில் திறந்திருக்கு இல்லைன்னா கோயிலில் பூஜைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் முன்னாடி இருந்தது. இப்போ அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா அந்த கோயிலோட அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு மணி மண்டபம் இருக்கும். அதில் ஒரு மணி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மணி இருக்கா இல்லையான்றது எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அந்த மணி அந்த கோயில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம்ன்றது முன்னாடி இருந்திருக்கு. திருச்செந்தூருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாளையக்காரர்களுடைய அரசர் அவர் இருந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கும் இடையில இந்த மாதிரி மணிகளை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கட்டி வச்சிருப்பாங்க. திருச்செந்தூர்ல கோயில்ல முருகனுக்கு பூஜை முடிஞ்சதும் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மணியை அடிப்பாங்க. ஸோ அந்த மணியினுடைய சத்தம் அப்படியே பாஸ் பண்ணி பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் வரும். அதாவது திருச்செந்தூர் கோயிலில் முருகனுக்கு பூஜை ஆச்சா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்ணின ஒரு மெத்தட் தான் இது. இப்பவுமே சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா யாராவது இந்த ஊர்ல இறந்துட்டாங்க அப்படின்னா மணி அடிச்சுட்டு அவர் இறந்த விஷயத்த அந்த ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க. கோயில்கள்ல வழிபாடுகள்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மணி அப்படின்றது அந்த கோயில்ல பூஜைகள் நடக்கு அப்படின்றத எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காகவும், இன்னொன்னு பூஜைகள் நடக்கும்போது ஏதாவது தேவையில்லாத மனம் கோணும்படியான வார்த்தைகள் காதில் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மணி அடிப்பாங்க. நீங்க ஒரு பெரிய சைஸ் மணில ஒரு டைம் மணி அடிங்க, அந்த நாதம் அப்படின்றது கொஞ்ச நேரம் நீடிச்சிட்டு இருக்கும். அதாவது சில வினாடிகள். நீங்க தேடை ஓபன் பண்ணும்போது அந்த நாதத்தை உங்களை கேட்க சொல்லி உங்களுடைய தேடை மூலமா அந்த நாதத்தை உணர சொல்லுவாங்க. அது எதுக்காக அந்த நாதத்தை கவனிக்க சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய மனம் ஒருமுகப்படுறதுக்காக. அதே மாதிரிதான் வழிபாட்டு முறைகளில் பெல் அடிக்கும் போது நம்முடைய மனம் ஒருமுகப்படணும் அப்படின்றதுக்காக தான் வழிபாட்டில் நம்ம மணி அடிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறோம். நன்றி.